சைவ இறால் சாட் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஓம்படி பண்ணிக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், ஓமம் ஊற வச்ச தண்ணி, உப்பு, சூடான எண்ணெய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு முன்னாடி பிசைஞ்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஓமப்பொடி 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு ஓமப்பொடி. வீட்லேயே செஞ்ச பன்னீர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டம்ளரில் எவ்வளோ அளவு கிடச்சது. 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு வேக வச்ச சனாவையும் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி நான் எதுவும் ஊற்றலை. நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு எறா ஷேப்பு கொண்டு வரலாம். நல்லா அதை பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டிட்டு கீழே வாழை கொடுத்துடலாம். உடம்பில் ஒரு கீரல் கொடுத்துட்டு அப்படியே ஒரு அழகான ஒரு ஷேப் கொடுத்துடலாம். ரொம்ப அழகாகவே வந்தது இந்த ஷேப்பு. பார்க்க நிஜமான ஒரு எறா மாதிரியே இருந்தது. கட் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கணும். எறா வறுத்த பிறகு எப்படி சுருணுமோ அது போல் பண்ணிக்கணும். இது போல் எல்லா மாவுகளையும் நம்ம எறா செஞ்சாச்சு. ஃப்ரை பண்ணுறதை நான் வீடியோ எடுக்கலை. எவ்வளோ அழகாக அந்த கட் பண்ண ஷேப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த கோடு போட்டது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். செமையாக இருந்தது. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள் போட்டு நம்ம எறா தொக்கு கூட பண்ணலாம். சாஃப்டாக தான் இருந்தது. மொடலாம் இல்லை. அப்புறம் இது கூட உப்பு போட்டுக்கலாம். சாட் மசாலா போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லியும் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். கேரட்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம் 3த்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அது கூட கலந்து வச்சுருக்கிற அந்த எறாவையும் போட்டுடலாம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். அந்த காய்கறிலாம் அந்த எறாவோட கலக்கிற அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூனு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதையுமே நல்லா நம்ம கலந்து கொடுத்துடலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓமப்பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே நல்லா பொடிச்சிட்டு இவங்க மேலே அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா தாராளமாக தூவி விட்டுட்டு கெச்சப் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். செமையாக இருந்தது.